இன்றைக்கி அபிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இந்த சத்து மாவு பேன் கேக்கு தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஏதோ யூடியூப்பில் பார்த்த வீடியோ வச்சு தான் செஞ்சேன். பட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்பாடா நம்மளே சூப்பராக செஞ்சுருக்கோமேன்னு பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு சத்து மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு, ஒரு பனானா, அப்புறமா ஒரு முட்டை, அப்புறம் காய்ச்சின பால் சேர்த்து மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சும்மா ஸ்பூனில் எடுத்து பேனில் ஊற்றி எடுத்தால் போதுங்க. சூப்பரான சத்து மாவு பேன் கேக் ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒவ்வொன்றா குட்டீஸ்க்கு கொடுக்க வேண்டியதான். என்ன இது 2வது டைம் பண்ணும்போது ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அபி ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்ன கடைசியில் பார்க்கும்போது தான் நிறைய இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அதையுமே அபி பாருங்க எங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே எப்படியோ அதை கொஞ்சம் காலி பண்ணிட்டோம். என்ன இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு அப்படியே வச்சுட்டோங்க. அண்ட் ஆல்சோ அபியும் குஷி, நானும் குஷி. நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்கள் குட்டீஸ்க்குமே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்னென்னா, இது ரொம்பவே ராவாக இருக்குது. அதனால இதை நம்மளாலேயே 3-4க்கு மேலே சாப்பிட முடியல. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.